என்ன திவால்னு யாருக்கும் தெரியுமா? தண்ணீர் திவால். யார் ஐயா அழகா சொல்றீங்க, நல்ல ஒரு கரவொலி, அவருக்கு நன்றியை பதிவு செய்வோம். தண்ணீர் திவால் எங்க சொல்லி இருக்காங்க? உலகம் முழுமைக்காக சொல்லி இருக்கிறார்கள். உலக தண்ணீர் திவால் நிலை என்று அறிவித்திருக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற, அதாவது எப்படி வங்கியில் கடன் வாங்கி இருக்கிறோம், இந்தியா எத்தனை கோடி கடன் வாங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா? 200 லட்சம் கோடியை தாண்டி விட்டோம் நமது இந்தியாவின் கடன். தமிழ்நாட்டின் கடன் 9 லட்சம் கோடி. இந்த கடன் எல்லாம் கூட திருப்பி கட்டிடலாம், ஆனால் தண்ணீரில் பட்டு இருக்கிற கடனை நம்மால் திருப்பி கட்ட முடியாது. அது நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் சொன்னால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக உலகத்தில் இருக்கிற 50% மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. இன்னும் சொன்னால் 70 கோடி மக்கள் இடம்பெயர்வார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் பெயர்கிறோம் இல்லையா, என்னன்னு சொல்லுவாங்க, ரெஃப்யூஜிஸ். இப்போ ஒரு ரெஃப்யூஜிஸ் வந்திருக்கிறாங்க, காலநிலை மாற்ற அகதிகளை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டின் பிரச்சனைகளால் இடம்பெயர்வர்களை கேட்டு இருக்கிறோம். ஆனால் காலநிலையால் இடம்பெறுகிற ஒரு அவலம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் உலகத்தில் இருக்கிற 100 மாநகரங்களில் 50 நகரங்கள் வாழ தகுதியற்றதாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படி நியூயார்க் எல்லாம் சொல்கிறோமே, அவையெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறது. இன்னும் சொன்னால் நீங்க சொல்லலாம், அதெல்லாம் எங்கேயோ வெளிநாடுகளில் இருக்குன்னு. நாம் சென்னையும் அதில் இருக்கிறது. எப்படி நெட் ஜீரோ அப்படின்னு பேசுறோம், அதே மாதிரி இன்னொன்று மறந்துடாதீங்க, டே ஜீரோ. சொல்லுங்க பாப்பா, என்ன வார்த்தை? குழந்தைங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்ன? டே ஜீரோ. நீங்க போய் தயவு செஞ்சு உங்க வீட்டுல அம்மாட்ட அப்பாட்ட சொல்லி உங்க மொபைல்ல தேடி பாருங்க, டே ஜீரோனா என்ன அப்படின்னு. தண்ணீர், இந்த மேல தண்ணி, ஏரியில தண்ணி இருக்கு பாருங்க, இது பேரு சர்ஃபேஸ் வாட்டர். போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அது போர்ல இருந்து எடுக்கும்போது மண் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இன்னும் 5 நீர் சொல்லுவாரு. எனக்கு தெரிந்த 2 நீர் சர்ஃபேஸ் வாட்டர். இன்னொரு தண்ணி எனக்கு தெரியும், அதான உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தமிழ்நாடு அதில் தான் ஓடுகிறது. அதனால் நான் அந்த தண்ணியை பற்றி நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த 2 தண்ணீரும் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாத நிலை தான் டே ஜீரோ. அது சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2019 சென்னையில் டே ஜீரோ வந்து விட்டது. மீண்டும் வருமா என்றால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்ப சொன்னார்ல, இந்தியாவில் அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எத்தனை நம்பர் 1 சொல்றாங்க? தமிழ்நாடு, நாங்கள் தான் நம்பர் 1. நினைவில் கொள்ளுங்கள், நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில். அவர் சொன்னாரு, உலகத்தில் எங்கோ பேசினார்கள், தமிழ்நாடை திரும்பி பாருங்கள், நீர்நிலைகளை பராமரித்தது எப்படின்னு. அது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு என்னங்கிறத தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு குழு, இந்த மக்கள் இயக்கத்தை நான்